சிவன் அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் இருக்க காரணம் என்ன தெரியுமா? சிவனின் வடிவங்களிலேயே மிகவும் தனித்துவமானது அர்த்தநாரீஸ்வரர் வடிவமாகும். இந்த வடிவத்தில் அவருடைய உடலின் வலது பாகம் சிவனாகவும் இடது பாகம் பார்வதியாகவும் இருக்கும். ஒரு காலத்தில் பிருங்கி மகரிஷி என்ற ஒரு தீவிர சிவபக்தர் இருந்தார். அவர் சிவபெருமானை மட்டுமே வணங்குவார். பார்வதி தேவியை சற்றும் மதிக்க மாட்டார். சிவன் பார்வதி ஆகிய இருவரையும் ஒரே நேரத்தில் சுற்றி வந்து வணங்காமல் பார்வதியை தவிர்த்து சிவனை மட்டும் சுற்றி வந்து வணங்குவதையே வழக்கமாக கொண்டிருந்தார். பார்வதி தேவி பலமுறை இதை சுட்டி காட்டியும் மகரிஷி தன் போக்கை மாற்றவில்லை. இதை கண்ட பார்வதி தேவிக்கு வருத்தம் ஏற்பட்டது. சக்தியான என்னை நீ ஒதுக்குவதால் பிரபஞ்சத்தில் படைப்பு நடக்காது, சக்தியின்றி சிவம் இயங்காது என்பதை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்று தீர்மானித்து சிவனை குறித்து தவம் இருந்தாள். அவளுடைய பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் ஆண் பெண் ஆகிய இரு வேறு சக்திகளும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்று கலந்தால் மட்டுமே பிரபஞ்சம் முழுமையடையும் என்பதை உணர்த்தவும் மகரிஷி போன்றோர் ஆணவம் கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் தன் உடலின் ஒரு வாதியை தனக்கே உரிய சக்தியான பார்வதி தேவிக்கு வழங்கினார். சிவனும் சக்தியும் ஒருவரில் ஒருவராக இரண்டரக் கலந்ததை குறிப்பதே இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவமாகும். ஆகவே சிவபெருமான் தன்னில் பார்வதியை சுமந்து அர்த்தநாரீஸ்வரராக இருப்பது ஆண் பெண் சமத்துவம் மற்றும் பிரபஞ்ச இயக்கத்தின் அடிப்படை தத்துவத்தை உலகுக்கு உணர்த்துவதற்காகத்தான்.